நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் 2023ல் கேட்ட கொஷின்ஸ்லேருந்து மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு வந்து நம்ம மேத்ஸ் கொஷின்ஸில் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஸோ எந்த மாடலில் கேட்குறாங்க, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மேக்ஸ் பார்த்தாலே வந்து நம்ம மேக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு தனி வட்டியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு அசல் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். நான் வந்து 2 மெத்தட்லேயும் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ ஒரு அசலானது 4 ஆண்டுகள் 2 மடங்காகிறது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன், அப்புறம் வந்து ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ இதேமாரி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ 100 இன்ட்டு ஸோ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து ஆண்டுகள் கொடுத்தா ஆண்டு போடுங்க, இல்லை வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா ஸோ அதை வட்டி கீழே வந்து போட்டுக்கலாம். வந்து அந்த 100 வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இதான் அந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை, ஸோ கீழே ஆண்டு கொடுத்தா அந்த ஆண்டுகள், இல்லை வட்டி வீதம் கொடுத்தா அந்த வட்டி வீதம் நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து ஆண்டுகள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 4ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம கீழே போட்டுக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து போடணும். ஸோ எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ 2 மைனஸ் 1 இப்போ என்ன வரும், இப்போ 2ல் 1 கழிச்சா 1 தான் வரும். அப்போ வந்து 100 தான் வரும். டிவைடட் பை 4 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து ஆன்சரு பார்த்தீங்கன்னா 25%. ஸோ இது வந்து ஷார்ட்கட்டு. இப்போ வந்து நார்மலாக ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு சால்வ் பண்ணிக்க வரும் பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகிறது. அசல் தெரியாது. ஸோ அதை வந்து நான் வந்து 100 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போ அசல் வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். 4 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகிறதுனா ஸோ அதை வந்து நீங்கள் 2ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும், இப்போ 200ன்னு வருமா. இப்போ 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனி வட்டி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானா அது ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ வந்து நமக்கு அசல் வந்து என்னென்ன, ஸோ இதுதான் வந்து நம்ம அசல்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து வட்டி தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ அசல் இப்போ மொத்த தொகை வந்து இப்போ 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்த தொகை வந்து 200. ஸோ மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், இப்போ வந்து வட்டி வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு நம்ம அசல் வந்து எவ்வளோன்னு தெரியும், 100. அசல் வந்து 100. ஸோ எண் வந்து எவ்வளோன்னு தெரியும் நமக்கு, 4 ஆண்டுகள் 4 இன்ட்டு உங்கள் 6 தான் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. 6 வந்து அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. இப்போ வந்து இந்த 100க்கும் இந்த 100 அடிச்சிடலாம். மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 100 இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 6ன்னு இருக்கும். இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்து என்ன வரும், ஸோ வகத்தில் வந்துடுமா 4. இங்கே பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும், 6 மட்டும் தான் இருக்கும் அந்த சைடு. இப்போ அடிச்சிங்கனாலும் ஸோ 25 தான் வரும். பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25%. ஸோ 2 மெத்தடில் போடலாம். இதேமாரி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடுங்க. ஸோ இல்லைனா இதுமாரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உலோக பந்து இருக்குது, சரிங்களா. ஒரு பெரிய உலோக பந்து இருக்குது. இதோட ஆரம் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து சின்ன சின்ன உலோக பந்தாக வந்து இது பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. ஸோ இதோட ஆரம் பார்த்திங்கன்னா ஸோ 2 சென்டிமீட்டர் சின்னதாக மாற்றுறப்போ இதோட உலோக பந்தோட ஆரம் வந்து 2 சென்டிமீட்ரு அப்படின்னு
சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி இப்போ பெரிய உலோக பந்திலேருந்து இதேமாரி சின்ன சின்ன உலோக பந்து வந்து எத்தனை உலோக பந்து வந்து நம்ம உருவாக்கலாம், ஸோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து எதை வச்சு சால்வ் பண்ணலான்னா, இப்போ வந்து நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது, ஸோ பந்து வந்து எப்பவுமே கோள வடிவத்தில் இருக்குமா, அப்போ கோலத்தோட கனலை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோலம், ஸோ பெரிய கோலத்தோட கன அளவு ஈக்குவல் டு ஸோ சிறிய அதான் வந்து நம்ம சின்ன உலோக பந்தாக உருவாக்குறாங்களா, ஸோ சிறிய உலோக பந்து ஸோ இன்ட்டு ஸோ எத்தனைன்னு தான் கேட்குறாங்க. அதை வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பெரிய இப்போ வந்து நம்ம கோலத்தோட இது தெரியும், கோலத்தோட கன அளவு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூபா equal to 4/3 pi r cube into n. ஸோ இதில் வந்து எதெல்லாம் அடிச்சிடலாம் பாருங்கள். இந்த 4/3 5 அடிச்சிடலாம், இங்கேயும் இந்த 4/3 5 அடிச்சிடலாம். பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ இங்கே ஒரு ஆர் கியூப் இருக்கும், ஈக்குவல் டு இங்கே ஒரு ஆர் கியூப் இருக்கும், இன்ட்டு என் அப்படின்னு இருக்குமா. ஸோ இந்த ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய உலோக பந்தோட ஆரம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 கியூபு ஈக்குவல் டு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய உலோக பந்தோட ஆரம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கியூபு. ஸோ இன்ட்டு என்ன, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம 16 கியூப் பண்ணால் வந்து என்ன ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4096 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ 16 கியூப் பண்ணால் ஸோ 4096 கிடைக்கும். ஈக்குவல் டு 2 கியூப் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ இன்ட்டு எண்ணு அடிக்கலாமா, நமக்கு எண்ணிக்கை மட்டும் தான் வேணும். ஸோ எண்ணெய் இந்த சைடே வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பாருங்கள். ஸோ 4096 டிவைடட் பை அந்த 8 பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்து வகுத்தல் 1000. ஸோ இப்போ வந்து அடிக்கலாமா, ஓவர் 8 I8 40 தான் I8 40. திரும்ப அடிக்கலாமா, இங்கே வந்து ஓவர் 8 மீதி 1 இருக்கும். அப்போ 1 போட்டால் 16. ஸோ 2 8 16. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 512. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி, இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிம்பிள் லாஜிக், நமக்கு லாஜிக் தெரிஞ்சால் போதும், அப்படியே நம்ம போட்டுடலாம். அந்த பெருசாலாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேல்யூ தான் வந்து நம்ம HCF எடுத்து போவோமா. இல்லை பார்த்தீங்கன்னா A/m+1 A/m+2 A/m+3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மீப்பொரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு HCF தான் வேணும். HCFனால் வந்து நம்ம என்ன குறைந்த பவரில் இருக்கிறத எடுத்துக்கணுமா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா A/m+1 இதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமை பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வந்து நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா LCM HCF டாபிக் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வந்து கீவேர்டு. ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டினில் வந்து அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம HCF வந்து இப்படியும் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ 175 ஸோ 105 இப்படியும் வந்து நம்ம HCF போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் ஷார்ட்கட்லேயே வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ 175 ஸோ சின்ன நம்பர் வந்து வெளியே போட்டுக்கோங்க 105. இப்போ வந்து இதை வகுத்திங்கன்னா எத்தனை டைம் அடங்கும், ஒரு டைம் அடங்குமா. ஸோ ஒரு டைம் அடங்கும். அப்போ வந்து என்ன வரும், 105 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இது பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, மைனஸ் பண்ணுங்கள் 0 7 70ன்னு வருமா. ஸோ இப்போது இந்த மீதிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ 105. ஸோ அதை வந்து நீங்கள் 70ஆல் வகுங்க. 105 உள்ளே போட்டுக்கோங்க, 70ஆல் வகுங்க. ஒரு டைம் எடுங்கம்மா. ஸோ ஒரு டைம் வழங்கினா ஸோ எவ்வளோ வரும் 70. இது பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 35 வருமா. இப்போ 35 வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதேமாரி கீழே 0 வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே போகணும். இப்போ 35ன்னு வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், 35 போட்டுக்கோங்க, இந்த 70 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எத்தனை டைம் வழங்கும், 2 35 70. இப்போ 2 35 70 போட்டால் பேலன்ஸ் வந்து என்ன வருது 0. ஸோ இதேமாதிரி நம்ம 0 வர வரைக்கும் இதேமாதிரி போட்டுக்கிட்டே போகணும். சரிங்களா. இப்போ எங்கே வந்து 0 வருதோ, ஸோ எந்த நம்பர் வச்சு வகுக்கிறோமோ அதுதான் வந்து HCF. புரிஞ்சா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 35 லிட்டர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படியும் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இல்லைனா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கிறப்போ வந்து சின்ன நம்பராக இருந்தால் வந்து இப்படி போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் வந்து இப்படி பெரிய நம்பர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு 1000க்கு மேலே 2000க்கு மேலாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரீசனிங் கொஸ்டின், லாஜிக்கலான ரீசனிங் கொஸ்டின். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்பபெட் சீரீஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக எழுதிக்கோங்க. இப்போ ஏக்கு வந்து 1ன்னு தெரியும், பிக்கு வந்து 2ன்னு தெரியும், இப்போ சிக்கு வந்து 3ன்னு தெரியும். சரிங்களா. அதை மாதிரி நீங்கள் 26 வரைக்கும் நம்பர் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இவங்க வந்து என்ன லாஜிக்கில் போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ A1 C3 F6 J10 O15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எதுக்கு டிஃப்ரென்ஸ் எதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ 2 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் எதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் எதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு என்ன வரும், 6 லெட்டர் வரணுமா. ஸோ இதிலேருந்து 6ஆவது லெட்டர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 6 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 21ன்னு வருமா. இப்போ 21வது லெட்டர் ஆல்பபெட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூன்னு இருக்கும். யூ 21. இதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு நபர்களின் வயதுகளின் வீதம் வந்து 1:3. ஸோ வயதுகளின் பெருக்கல் பலன் வந்து 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜிலேருந்து ஒரு சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் வயது வீதம் வந்து 1:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது 2 வயது பெருக்கல் பலன் வந்து 48ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து 2 பேரோட வயதும் தெரியாது. அதனால் வந்து நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவங்க என்ன வரும், இங்கே ஒரு எக்ஸ்ன்னு வரும், இங்கே ஒரு எக்ஸ் வரும், இங்கே வந்து 3x அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இது வந்து கிளியர் ஆச்சா. அடுத்து பாருங்கள் வயதுகளின் பெருக்கல் பலன் வந்து 48ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தோட பெருக்கல் பலன் வந்து ஸோ 48ன்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. இப்போ எக்ஸு ஸோ இன்ட்டு 3x. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும், ஸோ 3x² வருமா. ஸோ இந்த 3x² வேல்யூ தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 48 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் மட்டும் x² அப்படியே இருக்கட்டும். இப்போ 48 டிவைடட் பை 3 படிக்கலாமா. ஒவ்வொரு 3 3, இங்கே வந்து ஒவ்வொரு 3 3, மீதி 1 இருக்கும். இங்கே போட்டால் 8, 5 3 15, 6 3 18. இப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா x² = 16 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் அன்சைடு போனால் என்ன ஆகும், ரூட் ஆகுமா. இப்போ x √16. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. இதுலேருந்து இப்போ 16 ரூட் எடுத்தால் என்ன வரும், ஸோ 4ன்னு வரும். சரிங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 4. இங்கே அப்படியே போகிறீங்க, இங்கே மேலே எழுதிக்கணும் பாருங்கள். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4. இப்போ 3xன்னா இப்போது 3 × 4 3 4 12. இப்போ 2 பேர்த்தோட
வயது வீதம் தெரியும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட வயது வீதம் எவ்வளோ இருக்குது? இப்போ 4, 12 அப்படின்னு இருக்குது. இதோட வித்தியாசம் 2 பேர்த்துக்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 12லேருந்து 4 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 8ன்னு வரும். ஸோ 2 பேருக்கு இருக்க வயது வித்தியாசம் தான் கேட்குறாங்க. எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும் நமக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8. புரிஞ்சா? ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.